தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தூத்துக்குடி மாவட்டம் புதூர் பாண்டியாபுரம் சுங்கச்சாவடியில் உள்ளூர் லாரிகளுக்கு 2 மடங்கு கட்டணம் உயர்த்தியதை கண்டித்து லாரி உரிமையாளர்கள் டோல்கேட்டில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் இசக்கிராஜா வழங்க கேட்கலாம். இசக்கிராஜா, வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. நிச்சயமாக மகன், தூத்துக்குடியிலிருந்து மதுரை செல்லக்கூடிய பிரதான சாலையில 4 வழி சாலையில பாத்தீங்கன்னா புதூர் பாண்டியாபுரங்கிற பகுதியில ஒரு டோல்கேட் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சுங்கச்சாவடி ஏற்கனவே இந்த சுங்கச்சாவடி அமைச்சப்பவே இது நகர, அதாவது மாநகராட்சி எல்லைக்குள்ள இருக்கு. இது இந்த இடத்துல அமைக்கக்கூடாது. பொதுமக்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்துறாங்க. இது புகார் மூலம் தான் அளிக்கப்பட்டது. ஆனாலும் கூட அந்த சுங்கச்சாவடி தற்பொழுது அமைக்கப்பட்டு அது வசூலும் செய்யப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சுங்கச்சாவடியில இந்த ஒரு அடிப்படை வசதியில சொல்லி இதுக்கு முன்னால பலமுறை பிரச்சனை வந்திருக்கு. ஒவ்வொரு முறை பிரச்சனைகள் வரும்பொழுதும் அது பேசி சரி செய்யப்பட்டு உடனடியாக நிவர்த்தி செய்யப்படுகிற மாதிரி சொல்லி சமாதானமாகி அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தூத்துக்குடியை பொறுத்தமட்டில் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தொழில் நகரம். உதாரணமாக அங்க ஆறுவர் இருக்கிறதுனால இங்க இருந்து அதிகமான வாகனங்கள் சரக்கு வாகனங்கள் உள்ள வர்றது, வெளியே சரக்கு கொண்டு போறதுமான மிக முக்கியமான பிரதான சாலை தான் இந்த சாலை. இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா இந்த மதுரை சாலையில உள்ள இதுல லாரி, அதாவது லாரிகளுக்கு உள்ளூர் லாரிகளுக்கு ஒரு விலை கொஞ்சம் சுங்க கட்டணம் குறைவாக வசூலிக்கப்பட்டது. ஏன்னா அவங்க ஒரு நாளைக்கு பலமுறை அவங்க சுங்கச்சாவடியை கடந்து போக சூழ்நிலை இருக்கிறதுனால அவங்களுக்கு சுங்க உள்ளூர் லாரிகளுக்கு மட்டும் உள்ளூர் அந்த டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டிஎன் 69 உள்ளூர் என்ன இருந்தா அவங்களுக்கு குறைவாக சுங்கச்சாவடியில வசூல் பண்ணிக்கலாம் சொல்லி பேசப்பட்டு அந்த நிலை வசூலிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த கடந்த 2 நாட்களாக, அதாவது ஒரு தடவைக்கு போனா 585 ரூபா அப்படிங்கிறது சுங்கச்சாவடி இப்ப வசூலிக்குது. பாதிதான் வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. 270 ரூபா வசூல் பண்ணிட்டு இருந்த இடத்துல 585 ரூபா வசூல் பண்ணாங்க. அது ஒரு முறை போனா 1270 ரூபா சுங்கச்சாவடி கடப்பதற்கு லாரியில கொடுக்க வேண்டிய கட்டாயம் நேற்று முதல் அமல்படுத்திருக்காங்க. இது உடனடியாக லாரி உரிமையாளர் சங்கத்துல அவங்ககிட்ட சுங்கச்சாவடி மேலாளர்கிட்ட பேசும் போது அவங்க வட இந்திய இருக்கிறாரு. அவருக்கு சரியா இவங்களோட தமிழ் புரிய முடியல. அதுல வேற மொழி பிரச்சனை இருக்கு. அந்த இடத்துல அவர் முடியாது. இன்றைக்கு காலை முதல்ல ஒட்டுமொத்த லாரியில சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு அது எந்த வாகனமும் போக முடியாதபடி தூத்துக்குடி சாலையில நிறுத்தி இருந்தாங்க. இதனால அந்த தேசிய நெடுஞ்சாலை முழுவதும், அதாவது பேருந்தாகட்டும், கார் உள்ளிட்ட எல்லா வாகனங்களும் எந்த வாகனமே வெளியவும் செல்ல முடியல, உள்ளே வர முடியாத அளவுக்கு மிக பயங்கரமான 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து மிக கடுமையா பாதிக்கப்பட்டது. அதாவது ஏறத்தாழ இங்க இருந்து சில கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் வாகனங்கள் நிற்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியுது. தொடர்ந்து சுங்கச்சாவடி நிர்வாகத்தை லாரி உரிமையாளர் பேச்சுவார்த்தை காரசாரமா நடைபெற்றது. கடும் வாக்குவாதம் எல்லாம் ஏற்பட்டுச்சு. ஆனாலும் கூட பேச்சுவார்த்தை தொடர்ந்து தூத்துக்குடி நகர மாநகராட்சி மேயர் தான் இந்த தூத்துக்குடி லாரி சங்கத்தோட தலைவராகவும் இருக்கிறாரு. அதனால அவரு 2 பொறுப்புல இருக்கிறனால மேயர் தலையிட்டு உடனே பேசி இது உடனடியா சரி செய்யுங்க, பழைய வசூலிக்கணும். இன்றைக்கு இப்ப லாரி நிறைய இருக்கிறனால இப்ப சுங்கச்சாவடியை திறந்து விடுங்கன்னு சொல்லி இப்ப கட்டணம் இல்லாம இப்ப தற்போது சுங்கச்சாவடி திறந்து விடப்பட்டிருக்கு. இதனால முழு கட்டணத்தில் இருக்கிற அனைத்து லாரிகளும் இப்போ போக்குவரத்து சீரமைக்கப்பட்டு இப்போ எல்லாரும் இப்போ இந்த பகுதி இப்ப தற்போது சீரமைக்கப்பட்டிருக்கிறது. மோகன், விவரங்களுக்கு நன்றி இசக்கிராஜா.